வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பிரியாணி ரெசிபி சோயா சங்க்ஸ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பலாவ் அண்ட் பிரியாணி ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வாங்க இந்த சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த சுடு தண்ணியிலேயே ஊறட்டும். இதுலேயே சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா வெந்து டபுள் த சைஸ் பெருசாக இருக்கும். இப்போ அந்த தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் நார்மல் வாட்டரோ இல்லைனா கோல்டு வாட்டரோ ஊற்றி 2 டைம் அந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2-3 டைம் கழுவிக்கிட்டோன்னா சோயா சங்க்ஸில் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ சோயா சங்க்ஸ் பிரியாணி செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். எப்போவுமே பிரியாணியில் கொஞ்சமாவது நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோட ஃப்ளேவர் பிரியாணியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் 3 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வாசம் வர மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். சோயா சங்க்ஸ் பிரியாணிங்கிறதுனால சோயாவுக்கு தனியாக டேஸ்ட்டெல்லாம் எதுவும் இருக்காது. அதனால் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நான் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் போடல, வெறும் சோயா சங்க்ஸ் மட்டும்தான் போட்டு செய்ய போகிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மசிஞ்சு வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளியில் கொஞ்சம் கூட பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இந்த வெங்காயத்துக்குடியே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், கருகிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே குக் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். நான் குட்டி குட்டி சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் நிறைய போடுற மாதிரி தெரியும். நீங்கள் 1.5 கப் ரைஸுக்கு 1.5 கப் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பெரிய சோயா சங்க்ஸாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கலாம். இது நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நினைக்கி 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு டெய்லியும் சாதம் செய்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சது. நீங்கள் இதுக்கு பதிலாக பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கூட செய்யலாம். இல்லை நான்வெஜ் டேஸ்ட்டில் வேணும்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாலாம் சேர்த்தா அந்த ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து அதை டேஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு குக்கர் விசில் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான பிரியாணி ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குலாம் கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.